ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது பொதுவான ராசி பலன். இந்த 12 ராசிக்கும் உள்ள பலன்களை அப்படியே வரிசையாக பார்த்துடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போது மேசராசி பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாங்களா? இன்றைக்கி தற்பொழுது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, மே 2025 வரையிலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். இதுதான் மேசராசி. இங்கே சந்திரன் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறோ, இந்த இடத்துல சந்திரன் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அது மேசராசி அப்படின்னு பேர். அவங்கெல்லாம் மேசராசிக்காரர். பொதுவாகவே மேசராசிக்காரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திட்டமிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். கொஞ்சம் முன்கோபிகள் செவ்வாயை பொறுத்து. யாராக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி எல்லோரும் கரெக்டான சரியான வழியில் போகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். இப்போ உங்களுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிரக நிலை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான். இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் சனி வக்கரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சூரியன் இங்கே வந்துட்டார், அதனால் சனி வக்கரம் முடிஞ்சிருச்சு. குரு வக்கரத்தில் இருக்கிறார். பொதுவாகவே வக்கரம் அப்படின்னா, ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் பலன்கள், அப்படியே எதிர்மாறான பலன்களை செய்யும், அவ்வளோதான் அப்படின்னு தான் வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், குரு எப்போ இருந்து வக்கரமாக இருக்கிறார் பாருங்கள். அக்டோபர் 10 பிப்ரவரி 4 வரை. அப்போ இன்னும் மொத்தம் 118 நாட்கள். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 சொல்கிறேன். அது வரையிலும் குரு பகவான் வக்கரத்தில் தான் இருக்கிறார். இப்போ அந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு எப்போ பெயர்ச்சி ஆகிறார் பாருங்கள். 15/5/2025 வக்கரம் முடிஞ்சு கூட 2 மாதம் 3 மாதம் இருக்கிறார். 15/5/2025 தான் குரு பெயர்ச்சி. இங்கே இருக்கிற குருவானவர் மிதுனத்துக்கு வரப்போகிறார். அப்போ மேசராசிக்காரருக்கு இன்றைக்கி குரு இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா வக்கரம் இல்லாத டைமில் நல்லா இருந்திருக்கும் பொருளாதார விஷயங்களில். அப்போ எதுவெல்லாம் அக்டோபர் 10க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், இந்த 4 மாதங்களும் பார்த்திங்கன்னா 2024 மேசராசிக்காரருக்கு பொருளாதார வரவு செலவு நல்லா இருந்திருக்கும். அந்த குரு பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். உடலில் இருக்கிற நோய் நொடிகள் கூட அந்தளவுக்கு பெருசாக ஒன்று தெரிவிச்சிருக்காது. குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்க்கறதுனால எதிரிகள், கடன், எந்த ஒரு அவலம்,
படாத நிலைமை, இதெல்லாம் நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ வக்கரத்தில் இருக்கிற எப்போ அக்டோபர் 10 வக்கரத்தில் இருக்கிறதுனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பலன்கள் நடக்கும். ஆக எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்கியிருப்பாங்க. சில விஷயங்களில் நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கொஞ்சம் நிற்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி தொழிலில் சில பிரச்சனைகள் தலை தூக்கியிருக்கும் இந்த குருவினால். ரெண்டாவது, சனி பகவான் இந்த ராசிக்கு பாருங்கள் 11 இருக்கிறார். இந்த ராசியினுடைய பாதகஸ்தானம் தான். இந்த ராசி மேச ராசிக்கு சனி பகவான் பாதகஸ்தானத்தில் ஆட்சியில் தான் இருக்கிறார். இருந்தாலும் ஆட்சி அப்படிங்கிறதுனால பாதி நன்மைகளை சனி பகவான் செஞ்சுருப்பார். கண்டிப்பாக பாதி நன்மைகள் செஞ்சுருப்பார், தப்பில்லை. 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடம் நல்ல ஸ்தானம் தான். இந்த ராசிக்கு 10ஆம் இடம். ஆக இந்த மேச ராசிக்காரர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் ஏதாவது ஒரு புது தொழில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கும். அந்த சனி வக்கரமான காலங்களில், அதாவது எப்போ பாருங்கள், வக்கரம் முடிஞ்சிருச்சு, அந்த வக்கரமான காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்தது, இந்த புத பகவான் சுக்கிர பகவானுடைய வக்கரமெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவ்வளோ பெருசாக ஒன்றும் பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஜாதகத்தில் பாதிக்கிறதில்லை. அதனால் அதை பெருசாக யாருமே எடுத்துக்கிறதில்ல. அதுக்கடுத்தது ராகு கேது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, ஒரு தீய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு கிடையாது. என்ன உடல் ரீதியான ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துருக்கலாம் ஒழிய மற்றபடி செல்வாக்குலேயோ பொருள் வளம் பொருள் சேர்க்கை இந்த மாதிரி இதில் எந்த ஒரு இதுவும் வைக்கிறதில்ல. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியுறவு, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியே தொழில் செய்கிறது, இந்த மாதிரி இந்த ராகுனால் நல்ல பலன்கள் அமைச்சிருக்கும். அப்போ இந்த பலன்கள் எல்லாம் எதுவரையில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், குருனுடைய பலன்கள் அதனுடைய பயிற்சி அடைகிற வரையிலும், அதாவது 15/5/2025 தான் குரு இடம் மாறுறார். இங்கே இருக்கிற குரு ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு போகிறார். அதுவரையிலும் உங்களுக்கு இந்த குரு பலன் இருக்கும். சனி 29/3 மார்ச் மாதமே 2025 மார்ச் மாதமே இங்கேருந்து இங்கே போயிடுறேன். ஆக ராகு கேது பாருங்கள் 8/5 மே மாதம் 8/5/2025 ராகு கேதுக்கள் ரிவர்ஸில் போகும். மற்ற கிரகங்கள்லாம் இப்படி வரும் பாருங்கள், ரிஷபத்துலேருந்து மிதுனம், இங்கேருந்து இப்படி வரும். ஆனால் ராகு கேதுகள் மட்டும் இப்படி ரிவர்ஸில் வரும். அப்போ இங்கே இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், இந்த டேட்டில் 8/5/2025 மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்தில் வருவார். அதே மாதிரி கன்னியில் இருக்கிற கேது சிம்மத்துக்கு வரும். இப்படி ரிவர்ஸில் வரும். ஆக பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மேசராசிக்காரருக்கு ஓரளவுக்கு நல்லது தான். ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ வர குரு பயிற்சிக்கு பின்னாடி குரு இங்கே போன பிறகு குரு 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார். அப்போது குருவுடைய காரகங்கள் எல்லாம் புத்திரனாக இருக்கட்டும், புத்திரகாரகன் குரு, தனகாரகனும் குரு தான். ஆக தொழில் இதிலெல்லாம் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் அடி விழுவும். பாக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த பாக்கியஸ்தானம் அந்த ஸ்தானமும் கொஞ்சம் அடி விழுவும். சனி பகவான் மேசராசிக்கு வரையத்துக்கு வரார். 7.5 சனி ஆரம்பிக்குது. ஆக எப்போது மேசராசிக்காரருக்கு 29/3/2025 அப்புறம் 30ஆம் தேதி மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2025 அன்றைக்கி 7.5 சனி ஆரம்பிக்குது. 7.5 சனி அப்படின்னு பயந்துக்காதீங்க. இந்த சனியானவர் 10-11க்கு அதிபதி. சிலர் வெளிநாடு கூட அனுப்பிச்சிடும்.
தொழில் விஷயமா. அதே மாதிரி முதல் சுத்தாக இருந்தது அப்படின்னா 7 சனியில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, படிப்புகளில் தான் கொஞ்சம் பாதிக்கலாம். 2வது சுற்று, ஏன்னா 30 வருஷத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு சுற்று வர முடியும். 2வது சுற்று இருக்கிறவங்க கொஞ்சம் பொருளாதார இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். 3வது சுத்தாக இருந்ததுன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்கும். சாப்பாட்டு விஷயம், போக்குவரத்து விஷயம், இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. ஆக இந்த மேச ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த நவகிரகங்களை வணங்கி எல்லா நன்மைகளும் பெற்று நல்லா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.